ஸோ வணக்கம் கேர்ள்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது அஜித் கேமிங் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரோப்ளாக்ஸில் இருக்கிற கிளைம்ப் அண்ட் ஸ்லைட் அப்படிங்கிற கேம் பற்றி பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்ம வீடியோ வச்சு என்னன்னு தெரில, எனக்கு கொஞ்சம் டங்கு ஸ்லிப் ஆகுது. மறக்காமல் நம்ம வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, இப்போ பாருங்கள், நம்ம டேரெக்டாக மேலே வந்துட்டோம். அதுக்குள்ளாட்டி பேசிக்கிட்டே இருக்கோம்ல, அதுக்குள்ளாட்டி மேலே வந்துட்டோம். இப்போ நம்ம பொறுமையாக போயிட்டே இருக்கணுங்க. ரொம்ப பொறுமையாக போகிறாங்க, ரொம்ப அநியாயத்துக்கு. ஐயா சரி, இதுக்கப்புறம் ஸ்லைடு கொடுத்துர்லாமா? சரி இருங்க, இது ஸ்டாமினா ஃபுல்லாக முடியட்டும். ஓகே, இப்போ கொடுக்கலாமா? 50 காயின் வரட்டும், பார்த்துக்கலாம். 50 காயின் வந்தோடனே இப்போ சருக்குடா தம்பி. சருக்கு பார்த்துறாலே தம்பி, மண்டைகளில் இது அடிபட்டுற போது பார்த்துக்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? சரி, போய் இந்த ஸ்பீடாக போகிறத வேணால் போய் வாங்குவோம். என்னது 15 காயினா? சரி கொடுத்து வாங்குவோம், என்ன பண்ணுறது? வாங்கடா தம்பி. வாங்கியாச்சுங்க. இப்போ என்ன செஞ்சாச்சு, தலையில் தோணத்தை மாட்டி விட்டாங்க. ஐயா தலையில் தோணத்தை மாட்டி விட்டு நம்மளை நடக்க விட்றாங்க பாருங்கள். அச்சமுள்ள ஓடு 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 நிற்காம ஓடு 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 ஓடு. டக்குன்னு போடா, பொறுமையாக இப்போ தான் சிந்தனை போட்டு போயிருக்கேன். நம்மளுக்கு ஒரு போர்ஷன் ஒன்று கிடச்சிருக்கு, காயின் போர்ஷன். அதை குடித்தா என்னமோ காயின் வேகமாக ஏறுமா, பார்க்கலாம். என்னங்க அதுக்குள்ளாட்டி இப்போ தான் ஏறினேன், அதுக்குள்ளாட்டி டயர்ட் ஆகிட்டேன் அப்படிங்கிறாங்க. ஸோ ஓகே, இப்போ கீழே குதிக்கலாமா? எஸ், இப்போ கீழே குதிச்சிடலான்னு நினைக்கிறேன். போதுமா? இல்லை 70 வரட்டுங்க. 70 வந்ததுக்கப்புறம் குதிச்சிடலாம். ஓகே, குதிக்கலாமா? குதிச்சுட்டோம். சருக்கு என்னடா வந்துருச்சு. இப்போ நம்ம போய் பெட்டு தான் வாங்க போகிறோம். என்ன பண்ணுறது? பெட்டு போய் வாங்கி நம்ம தெருக்கி விட்றோம். டப் 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 சிக்கனா? சரி ரைட்டு, கறி போட்டுற வேண்டியதான். அடுத்து இன்னொரு பெட்டை வாங்குவோம். வேணாங்க, எனக்கும் காயினை நம்ம சேர்த்து வச்சுக்கலாம். ஓகே, இந்த பெட்டை இப்போ எக்யூப் பண்ணி வச்சுக்கலாம். 1 இப்போ நம்மளுக்கு காயின் 2.8 கிடைக்குமாங்க. போய் வேகமாக இப்போ போய் பார்க்கலாம் என்ன வேகத்தில் கிடைக்க போகுதுன்னு. தம்பி ஏறா தம்பி. பார்த்தீங்களா, காயின் இப்போ சும்மா தெருக்கி விடுதா? இப்படி நல்லா கிடைக்குதாங்க காயின். இப்படியே வேகமாக போனால் எல்லாத்துலையும் நம்ம வேகமாக முடிச்சிடலாங்க. இன்னும் ஸ்டாமினா தான் டக்குன்னு குறையிற மாதிரி இருக்குங்க. மறக்காமல் நம்ம வீடியோ பார்க்குறவங்க இல்லை, மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருங்க. நம்ம ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறோம், அதுவும் வாய்ஸோட ரொம்ப நாள் கழிச்சு போட போகிறோம். மறக்காமல் நம்ம வீடியோ பார்க்குறவங்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம 206 காயினோட கீழே குதிக்க போகிறோம். சருக்குடா சருக்கியாச்சுங்க, சூப்பராக சருக்கிருக்கோம்ல. ஓகே, இப்போ போய் நம்ம இந்த ஃபாஸ்ட்டாக போகிறத வாங்குவோம். 100 காயினா? சரி வாங்குவோம், என்ன பண்ணுறது, வாங்கி தானே ஆகணும் எப்படி இருந்தாலும். ஓகே, இப்போ நம்ம பெட்டு வாங்கலாமா? சரி வாங்குவோம், என்ன பண்ணலாம், ஏன்னா போய் காசாக பணமா 50 காயின் தானே போனால் பெட்டு. ஓகே, டப் மறுபடியும் சிக்கனா? என்னடா சிக்கனே கொடுத்து எங்களுக்கு கறி போகிற விடுங்க. இன்னொரு பெட்டை வாங்குவோம். இப்போ ஒரு ஹேட்ச் பண்ணுறா தம்பி. மல்டி ஹேட்ச் வர மாட்டேங்குது. என்னடா தம்பி ஆச்சு? ட்ரிபிள் ஹேட்ச் வர மாட்டேங்குது, காசு கேட்குறாங்க. ஓகே, மறுபடியும் சிக்கனா? என்னடா சிக்கனாக தரீங்க, நான் இன்னும் கறி ஆடை சாப்பிட போகிறேன், அது பாவண்டா. ஓகே, இப்போ டக்கு கிடச்சிருச்சு. நம்ம ரொம்ப பேசுனதுனால நம்மளுக்கு டக்கு கிடச்சிருச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? ஓகே, இப்போ நம்மளுக்கு அடுத்து ஒரு கெஸ்ட்டு அது ரிவார்டு ஒன்று கிளைம் ஆகிருக்கு, அதை கிளிக் பண்ணிக்குவோம். என்ன தர வாய் கொஞ்சம் ரொம்ப குளருது. ஓகே, 3 பேர் தான் எக்யூப் பண்ண முடியுங்க. சரி, இப்போ நம்ம மறுபடியும் வழக்கம் போல் மேலே போக ஆரம்பிச்சிடணும். அங்கே பாருங்க 25, 19, 31. ஐயோ அம்மா, என்ன வேகமாக ஏறுது தம்பி. முந்தியாச்சு. எப்படி சூப்பராக முந்துடுறோமா? இது மொத்தம் இப்போ எத்தனை கிலோமீட்டர் போகணும்? 70 கிலோமீட்டர் போகணுமாங்க. அம்மா அடி, என்னைக்கு போகிறது? இப்போ நம்ம எத்தனை 1 கிலோமீட்டர் தாங்க போயிருக்கிறோம். இன்னும் 70 கிலோமீட்டர் எப்படி போகிறோமோ? அவங்க பாருங்க, அதுக்குள்ளாட்டி டயர்ட் ஆகிட்டான். சே இப்போ 624 காயினோட கீழே குதிக்கிறாங்க. இங்கே பாருங்க, கப்பலை அது என்ன போட்டு மாதிரி இருக்குது, துரு பிடிச்சி போய் கிடக்கு. அந்த போட்டை நம்மள்கிட்ட கொடுத்து ஓட்ட சொன்னால் எங்கிட்டும் அது என்னடா அது எனக்கு தங்கி ஸ்லிப்பாகுது. அது என்னமோ போங்க. ஆமாம், அதை விட்டு போயிடுவோம். ஓகே, இப்போ நம்ம எங்கள் பாருங்க மூஞ்ச மறக்கிற மாதிரி இப்போ இதை கொடுத்து வச்சுருக்குறாங்க. மூஞ்ச மாட்டா நான் அப்புறம் எப்படி மேலே ஏறுறது சொல்லுங்கடா. அதே இதெல்லாம் அநியாயமாக இல்லை. மறுபடியும் டக்கு. ஏன்டா டக்கு சிக்கன் இதை தவிர வேறு ஓட்டுடா?
சொல்லி வாங்கலாம் அதுக்குள்ளாட்டி சிக்கன். இப்போ ஏதாவது கொடுக்குறீங்க வேறு என்னடா டக்கு. இப்போ தாங்க வந்து ஏதாவது சொன்னாதான் போடு லெஜெண்டரி கேட்டு போடு தக்காளி சிக்கனு மறுபடியும் சிக்கனா யாரா நீங்கள் சிக்கனு மட்டனு அப்படின்னு தந்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஓகே இப்போ நம்ம இந்த லெஜெண்டரி கேட்டு டாகு ஒரு சிக்கன் எடுத்து வச்சுக்குவோம். சிக்கன் வரா தம்பி டேய் கிளிக் ஆக முடியுதா டேய் தம்பி. ஓகே எடுத்தாச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் எடுக்கல போலங்க. சரி பார்த்துக்கலாம். ஓகே இப்போ மேலே போகலாமா? எஸ் போகலாம். இப்போ மேலே போகலாம். இல்லை இது என்னது ஃப்ரீ வாடா கிளைம் ஃபார் ஃப்ரீ. வேணாங்க இதெல்லாம் நம்மளுக்கு என்னத்துக்கு. இங்கே பாருங்கள் நடுவில் என்னமோ பிரைட்னஸ் கம்மியாகிடுச்சு என்னமோ கலர் கொடுக்குறாங்க. 299 இங்கே போய் அவனா வாங்குவானா? ஆனால் வாங்குவாங்க ஒரு சில பாருங்க வேமா அச்சமில்ல ஓடு 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 நிற்காம ஓடு 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 ஓடு. இந்த பாருங்க சும்மா காயின் தெருக்கி விடுறோமா. இப்போ ஃப்ரீ கிஃப்ட் என்னமோ கிடச்சிருக்கு. ஓடு டிபி போக்கு ஓபி போக்கு. இது என்னங்க ஒரு பெட்டா? ஆமாம் பெட்டுன்னு தான் நினைக்கிறேன். ஓகே இதை எடுத்து பார்ப்போம் என்ன எவ்வளோ வேமா காயின் இருக்குதுன்னு. ஓகே இப்போ 800 காயினோட கீழே இருந்து போகிறேன். என்னடா போச்சுடா டே ஸ்டக் ஆகி தரேன் போதே டே இருங்களா ஸ்டக் ஆகிடுச்சா போச்சுடா. வந்துருச்சு. ஓகே இப்போ 800 காயினோட சும்மா மாதம் கீழே இறங்கி வந்திருக்கோம். ஓகே இப்போ போய் நம்ம ஸ்பீடாக போகிறது தான் வாங்க போகிறோம். இப்போ என்ன கொடுக்க போகிறாங்க? பாக்ஸா? டேய் டப்பா வச்சுட்டு எப்படா வேமா ஏற போகிறேன்? என்னடா கேள்வி இது? டப்பாவெல்லாம் நம்மளுக்கு இப்போ வேணாங்க மறுபடியும் போய் ஏறி பார்ப்போம். நிற்காம ஓடு ஓடு. இப்போ நம்மளுக்கு போக்குன்னு ஒன்று கிடச்சி அதை கிளைம் பண்ணுவோம். 106 காயினா? யாரா நீங்கள்? ஆமாடி 111 காயின் இப்போ நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்க அதை கிளிக் பண்ணிட்டு வர்றதுக்குள்ளாட்டி 13K தாண்டிடுச்சுங்க. மாசரா தம்பி ஃப்ரீயாக கொடுக்குறீங்களாடா இதெல்லாம்? அவ்வளோ நல்லவனாடா நீங்கள். சூப்பரா தம்பி சூப்பரா. இப்படியே நம்ம சொல்லிட்டு 16,000 காயின் வந்தாச்சுங்க. ஓகே குதிக்க வேண்டிய 17ஓட குதிச்சிருவோம்னு நினைக்கலாம். பார்க்கலாம். 17ஓட குதிச்சிருவோம். இங்கே பாருங்கள் வாத்து எப்படி சுருக்குது. இந்த வாத்து பிடிச்சிருச்சுன்னா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. எப்படிலாம் சொல்ல வேண்டியதாக இருக்குது. மறக்காம பண்ணிவிட்டு போங்களேன். இப்போ இதை வாங்குவோமா? இது என்னது பீஸ்ட் கார்? என்னது பீஸ்ட்டு காரா போட் காரா? நான் கூட பீஸ்ட்டு கார் நினச்சேன். நான் என்ன விஜய்க்கெலாம் கார் விட்டுருக்காங்களான்னு நினச்சேன். சரி விஜய்க்கெலாம் கார் இல்லை அப்படி. இது என்னது ஃப்ளமிங்கோ? என்னங்க திடீர்னு என்னமோ ஆயிடுச்சு மாற மாட்டேங்குது. டேய் ஃப்ளமிங்கோ வாங்கினாடா என்னடா ஆச்சு? காசு கோவிந்தா போட்டிங்களா? டேய் போச்சுறாங்க என்னமோ பண்ணி விட்டாங்க. பக்கு மாறிடுச்சு. எப்படி இப்போ தான் மாட்டிட்டு வந்தேன். கஷ்டப்பட்டு வெளியில் போயிட்டு இப்போல்லாம் உள்ள வந்தேன். இதுக்காக மறக்க முடியாது சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. இப்போ என்ன வாங்கலாம்? இது 10K வாங்குற அளவுக்கு கூட காசு இல்லை நம்மகிட்ட. இப்போ இது என்னதுங்க இது? என்னமோ வட்டை மாதிரி போட்டு 4 பக்கம் இது 2 பக்கம் முள்ளாக கிடக்கு. ஓகே இது வாங்குவோம். எஸ் மறுபடி டக்கு. ஏன்லாம் இப்படி பண்ணீங்க? கிறுக்கு மெண்டல் வயலுங்களா? ஏண்டா டே மறுபடி டக்கு. டே ஏதாவது நல்லதாக கொடுண்டா. மறுபடியும் டக்கு. டே டக்கு. அப்படியே என்னங்கடா நீங்கள் மறுபடியும் வாங்கிட்டே இருக்கிறோம். சிக்கன் சூப்பரா. வெல்டன் கேட்டுக்கு ஒன்று இப்படிதான் கொடுத்துருக்காங்க. இது எவ்வளோ கிடைக்க போகுது? சிக்கன் சிக்கனை தவிர வேறு எதுவும் இல்லையாடா? சும்மா சிக்கன் மட்டனுக்கே கிடைக்கிறாங்க. ஓகே கேட்டு எடுத்து வச்சுக்கலாம். அது 2.5 கிடைக்குது. இப்போ நம்மளுக்கு காயின் 112 கிடைக்குங்க. ஓகே இப்போ மேலே போகலாமா? எஸ் இப்போ மேலே போவோம். என்ன எவ்வளோ வேகத்தில் உங்க பாருங்க தோடு ஸ்பீடு பிடிச்சிக்குதுங்க. தெரிக்கிறாங்க சும்மா தெருக்க விட. இங்கே பாருங்க அதுக்குள்ளாட்டி 20,000 காயின் வந்துட்டோம். எப்படி மாசா கெத்தா? இங்கே வாங்க இப்போ எத்தனை கிலோமீட்டருக்கு நான் போயிட்டுருக்குறோம்? ஐயோ தெரில கரெக்டாக 14 கிலோமீட்டர்கிட்ட வந்துட்டாங்க. இப்போ சரிக்கு போகிறோம். என்ன ஆக போகுது? 51,000 காயினோட நம்ம கீழே இறங்குறாங்க. இப்படி சூப்பராக. இப்போ போய் நம்ம 20,000 பெட்டு வாங்க போகிறோம். அதுக்குள்ளாட்டி இது எவ்வளோ இருக்குன்னு பார்த்துருக்கோன்னா 10K. ஓகே 10Kக்கு இது ஒன்று வாங்குவோம். 16K வேணாங்க. 16Kக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம போய் 2 பெட்டு வாங்கி போடுவோம். ஆனால் இது மூலமாக காசு கிடச்சிச்சின்னா நல்லாயிருக்கும். ஓகே ஹேட்ச் கொடுப்போம்.
டப் 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 பங்கு. இது என்ன பசில் பங்கு பசில். இதுக்கப்புறம் வாங்க முடியாதா? பெட்டு எடுத்து வச்சுக்கோம். ஓகே 13 6. ஓகே அப்போ இப்போ 127 காயின் கிடைக்குதுங்க நம்மளுக்கு ஒரு செகண்டுக்கா. ஒரு படிக்கு 127 காயின் நம்மளுக்கு. இப்போ பாருங்க சும்மா அங்கே பாருங்க மறுபடியும் தலையில் இது குத்தி வச்சிட்டாங்கன்னா எனக்கு எப்படா கண்ணு தெரியும். பாருங்க பால் உருண்டுக்கிட்டே போகுது. ஓகே எப்படியும் ஒரு தொலைவு ரொம்ப தூரம் தொலைவுக்கு அப்புறம் வந்திருக்கோம். 70K வந்தோன்னே போயிடலாம். 70K வந்து டக்குன்னு வாடா என்னடா இவ்வளோ வேணா வந்துட்டு இப்போ மட்டும் வந்துச்சு. பாருங்க பால் எப்படி உருண்டு போதா. சூப்பரு. பால் போச்சு. பால் உடஞ்சிச்சு. உடையில. ஓகே இப்போ போய் இதை வாங்குவோம். ரெயின்போ வச்சுட்டு எப்படா வாங்க முடியும்? சரி 16,000க்கு ஒன்று வாங்குவோம். என்ன பண்ணுறோம்? இப்போ போய் மறுபடியும் போய்ட்டு தான் வாங்க போகிறோம். என்ன பண்ணுறது? அப்போ தானே காயின் நிறையா கிடைக்கும். ஓகே மறக்காமல் நம்ம வீடியோ பார்க்குறவங்களா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. பங்கு டேய் என்னடா மறுபடியும் கொடுத்ததே கொடுக்காதீங்க. டேய் எரிச்சலாக்காதீங்களா? டேய் மறுபடியும் கொடுக்காதீங்களா? டேய் க்ளோன் டாக்கா? இது இல்லை புதுசாக இருக்குது. பேரட்டு கிளியே இந்த கிளிக்கு எத்தனை 10.4. ஓகே பரவாயில்ல. ஓகே இப்போ நம்மளுக்கு காயின் எவ்வளோ வேகத்தில் ஐயோ பார்க்கலையே. சரி ஒன்று அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே இப்போ ரெயின்போ வச்சுட்டு போகிறாங்க. சும்மா தெரிச்சுட்டு போகிறாங்க. வருது என்ன வேகத்தில் போகிறாங்க பார்த்தீங்கன்னா. இங்கே பாருங்க 30,000 போகுது தக்காளி. இங்கே பாரு ஏறிட்டே கிடக்குங்க. சூப்பராக ஏறுதுங்க. இப்போ போர்ஷனில் போய் ஒரு காயின் போர்ஷனை கொடுப்போமா? குடிச்சிருவோம். என்ன காசாக பணமாக குடிப்போம். இங்கே பாருங்க போடு 1K 100K தாண்டிடுச்சுங்க. சூப்பராக தம்பி. மாசுரா. இப்போ 130Kவோட வெளியில் கிளம்பிடுவோம். ஐயோ சரி இன்னும் கொஞ்சம் போவோம். ஓகே முடிச்சிடலாம். 133.6Kவோட கீழே குதிச்சுட்டோம். ஓகே இப்போ போய் நம்ம ஸ்பீடு தான் வாங்க போகிறோம். அது தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ பேஸ்கெட் பால் வச்சுட்டு எப்படிடா வேகமாக ஏற முடியுது? பால் வச்சுட்டு எப்படி வேகமாக ஏற முடியும்? இறங்குறதுனா சரிங்களா? இது நான் வேகமாக ஏற சொல்கிறாங்க. ஓகே இப்போ 20,000 பெட்டு பசில். டேய் வேறு ஏதாவது இந்த புதுசாக வந்துருக்கலாம் அதை கொடுங்கடா. பேரட்டு. ஓகே பங்கு சரியில்லை. இன்னொன்று க்ளோன் டாகு வேஸ்ட்டு. பேரட்டு பரவாயில்ல 3 பேரட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் அது ஒர்க் இல்லையான்னு தெரியலையே. பார்க்கலாம். ஓகே இங்கே ரொம்ப ஸ்பீடு போர்ஷன் ஒன்று கிடச்சிருக்கு நம்மளுக்கு. ஓகே இப்போ இதுக்குள்ளே போவோம். ஐயோ ரொம்ப பேசி மூச்சு வாங்குது. இப்போ பசிலுக்குள்ளே பசிலுக்கு 14 ஏங்க இங்கே 13 இருக்குது. இங்கே மட்டும் 14 வந்துது. என்னடா அது? இப்போ நம்மளுக்கு 135 கிடைக்குதுங்க. ஒரு படிக்கு 135 காயின் கிடைக்குது. பரவாயில்ல. இதே மாதிரியே நிஜத்துலேயும் காசாக கிடைச்சா எப்படி இருக்கும்? ஐயோ இப்போ ஸ்பின் கிடச்சிருக்கு. ஸ்பின் இல்லை ப்ளஸ்ஸு என்னது +9 காயா? என்ன வராது ஒன்றுமே புரியல. இதெல்லாம் என்னங்க ரூபிக்ஸ் கியூபாக இருக்குது. என்னடா அது ரூபிக்ஸ் கியூப் இருக்குது நம்ம கூட வருது. ரூபிக்ஸ் கியூபெல்லாம் பெட்டாக வளர்க்குறோமா நம்ம? ஓகே இங்கே பாருங்க போர்டு இந்த வாரம் தெரிஞ்சு விட்றாங்க. என்ன வேகமாக போகிறான் பாருங்க. இந்த பால் வச்சுட்டு வேகமாக போகிறான். பால் வச்சுட்டு வேகமாக இறங்குவான்னு கேள்விப்பட்டிருக்கேன். இல்லைன்னா பால் வச்சுட்டு வேகமாக போகிறேன். நம்மளுக்கு காயின் 1.5 போட்டிருக்கு பார்த்தீங்களா? இங்கே பாருங்க 120K தாண்டி இருக்குது. 130 140. என்னங்க அதுக்குள்ள டெய்லாக்கா யாரா நீங்கள்? ஸ்டாமினா இன்னும் இருக்குது. ஒரு 200K போகலாமா? 200K வேணாங்க. 200Kலாம் போகிறது கஷ்டம்னு நினைக்கிறேன். இவனை முந்திடும். முந்திரா அவ்வளோதான் நான் முந்தியாச்சு. எப்படி இப்போ சர்க்கிளில் போட்டோம். இங்கே பாருங்கள் பால் எவ்வளோ வேகமாக வருது. பாருங்க நெருப்பு பறக்கலை. அது ஒன்று தான் குறை. தண்ணியில் எப்படி நெருப்பு பறக்கும்? அது நம்ம சரியான கேள்வி. இப்போ என்னது ஸ்வான்னா என்னது? வாத்து மாதிரியே இருக்குது. வாத்தா இது கொக்கா என்னது என்னம்மா என்னன்னு தெரியலையே. ஓகே இப்போ மறுபடியும் ஹேட்ச் பண்ணுவோம். என்ன கிடைக்குது? பங்கு அடுத்து ஹேட்ச் பண்ணுவோமா? பண்ணுவோம் வேணாம். இப்போ என்ன பண்ணலாம்னு எனக்கே தெரில. இது பெட்டு இது ஃபுல்லாகிடுச்சுங்க. ஏதாவது கொஞ்சம் டெலிட் பண்ணியே ஆகணும். ஓகே என்ன பண்ணலாம்? எதை டெலிட் பண்ணலாம்? ஐயோ என்னங்க நல்ல ஸ்டக் ஆகிடுச்சு. ஐயோ இப்போ டெலிட் பண்ணுவாங்க பாருங்க. சும்மா எல்லா பெட்டையும் டெலிட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். அந்த 3 பெட்டு மட்டும் மெயினாக வச்சுருக்கணும்.
ஆனால் அது இருக்கிறனால தாங்க காசு கூட கிடைக்குது. அது 3 டெலிட் பண்ணி விட்டோன்னா அப்புறம் அவ்வளோதான் கோவிந்தா அரை கோவிந்தான்னு ஃபஸ்ட்லேருந்து போடணும். ஓகே மேலே இருக்கிற எல்லாத்தையும் பண்ணோம். தம்பி போயிட்டு வாங்க டாட்டா. ஓகே எல்லாத்தையும் டெலிட் பண்ணிவிட்டு இப்போ வாங்கடா தம்பி. க்ளோன்டாகு ஏன்டாடே இதெல்லாம் நானே ஆல்ரெடி வச்சுருக்கேன்டா. ஏதாவது புதுசாக கொடுண்டா. மறுபடியும் க்ளோண்டா கொடுக்காது. டேய் என்னப்பா நீங்கள் மறுபடியும் க்ளோண்டாகவே கொடுக்குறீங்க. இங்கே சூப்பர் க்ளோன் இது அதாவது வித்தியாசமாக இருக்குது. க்ளோண்டாகு டேய் க்ளோண்டாக தவிர இந்த இப்போ யாரும் பெட்டு கொடுத்து போச்சு பேரட்டு கொடுத்துருக்காங்க பாரலாம். இப்போ காசு முடிஞ்சு போச்சா. இப்போ என்னங்க அதெல்லாம் வேஸ்ட்டு தான் போல் வந்தது. 16.5 கிடச்சிருக்கு அந்த சூப்பர் க்ளோனுக்கு. ஓகே இப்போ பாருங்க ஸ்பீடும் தெரிக்கும் காசும் நல்லா தெரிக்கும். இப்போ போடுங்க பாருங்க கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே 20,000 வந்துருச்சு. வேணாம் இப்போ ஓடு அச்சமுண்ட ஓடு. இங்கே பாருங்க இவன் வேணாம் போகிறதில்ல ஒன்றுமே தெரியாமல் போயிடுச்சு. இந்த பாதையெல்லாம் ஒன்றுமே தெரியும். இப்போ வந்துருச்சு. அப்படி ஓடுறா. இப்போ 200K போயிடலாமா? 200K போயிடலான்னு நினைக்கிறேன். என்னடா டைடு? போயிடலாங்க. 200K கண்டிப்பாக போயிடுவோம். ஆனால் போகலாமா? 200K டைப் பண்ணி பார்ப்போம் என்னதான் ஆகுங்க. ஓகே போடா தம்பி போடா போடா. சரி வேணாங்க இதுக்கப்புறம் கீழே குதிச்சிடுவோம். என் நாட்டுக்கு 13K தானே பார்த்துக்கலாம். இப்போ அதே ஸ்டக் ஆகிடுச்சு. வந்துச்சு. இங்கே பாருங்கள் இப்போ 190K வச்சுருக்கோம் காயின். இப்போ வாங்குவோமா வழக்கம் போல் ஸ்னேக்கா பாம்பு வச்சுட்டு வாங்க போக முடியுமா? பாம்பு நம்மளை கொத்திராது. என்னடா பண்ணுறீங்க? ஓகே இப்போ இங்கே பாருங்க இவ்வளோ இருக்காங்க. இவ்வளோலாம் அன்லாக் பண்ணுறதுக்குள்ள ரொம்ப கஷ்டம். லாவா ட்ராகனு லாவாவா யூஎஃப்ஓ யூஎஃப்ஓலாம் இருக்குது. டோனட்டு சரி 80Kவா வாங்கிடுவோம். வாங்கியாச்சு. ஓகே இப்போ பெட்டு வாங்கலாமா? வாங்குவோம். ஏதாவது மறுபடியும் நல்லதாக கிடச்சிச்சுன்னா. ஓகே ஹேட்ச் கொடுத்துருவோம். க்ளோண்டா கொடுத்துருவேன் ப்ளஸ் பசுல் வச்சு நான் பசுல் தான் ரூபிக்ஸ் கியூப் போலையே. பேரட்டு க்ளோண்டாகு இதை தவிர வேறு எதுவுமே இல்லையாடா உங்கள்கிட்ட? எப்போ பார்த்தாலும் திரும்பி இதையே கொடுத்துட்டே இருக்கிறாங்க. நியூஸ் பேப்பர்லைங்க. இப்போ வாங்க போடு. இங்கே பாருங்க சும்மா ஸ்பீடு. என்னடா தக்காயிச்சு? என்னடா திரும்பி தெரியாமல் கீழே வந்துட்டாங்க. அப்புறம் மாற்றிக்கலாம். இப்போ போர்ஷன் ஒன்று இருக்குது ஸ்பீடு போர்ஷன். அதை குடிச்சிடுவோம். வேறு எதுவும் இருக்கா? வேறு எதுவும் இல்லை. ஓகே இப்போ ஸ்பீடு போர்ஷன் குடிச்சு ஸ்பீடாக போவோம். ஸ்பீடாக இங்கே பாருங்க சும்மா பிச்சுக்கிட்டு போகிறாங்க. இப்போ நம்மளுக்கு ஃப்ரீ கிஃப்ட் ஒன்று கிடச்சிருக்கு. அது என்னது ஓபி. ஐயோ அது என்னதுன்னு கண்ணு தரலையே. என்னமோ இது இப்போ ஒரு பெட்டு கிடச்சிருக்குங்க. இதுவும் நல்லா காசு கிடைக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள் 200K வந்தாச்சு. ஓடி தக்காளி சும்மா மாஸ் காமிக்கிறோம். இல்லை 56 கிலோமீட்டர் வந்தாச்சு. 56 கிலோமீட்டர் வந்தாச்சு. மேலே ஏறிடலாமா? 70 கிலோமீட்டருக்கு இப்போ ஏறிடலாங்க. அதான் ஸ்பீடு பூஸ்ட் வேறு இருக்கலாம் நம்மகிட்ட. கண்டிப்பாக ஏறணும். ஸ்பீடு பூஸ்ட் இன்னும் 4 நிமிஷத்துக்கு இருக்குது. வேணாங்க இறங்கிடலாமா? வந்துட்டோம் கிட்ட ஓடு. எஸ் வி டிட் இட். வந்தாச்சு. எப்படியோ ஒரு ட்ராஃபி எடுத்தாச்சு. மறுபடியும் ஒரு ட்ராஃபி எடுக்க முடியுமா? முடியாது போலயே. பேராசை தெரிஞ்சுட்டோம்னா இப்போ பேசாமல் நம்ம கீழே குதிச்சிருவோம். சறுக்கு. இப்போ 3,23,000 காயினோட நம்ம கீழே குதிச்சிட்டோம். இப்போ நம்மளோட 3,51,000 இருக்குது. வழக்கம் போல நம்ம போய் ஸ்பீடு பூஸ்ட்டை வாங்க போகிறோம். உட்டு வச்சு நம்ம என்ன வேமை போடுமா? ஓகே வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் இன்னொன்று என்னமோ இருந்துச்சு. அது பேர் என்ன போட்டா? ஒழுங்காக பார்க்கலையே. சரி போவோம். இப்போ மறுபடியும் போய் பெட்டு வாங்குவோம். பெட்டு வாங்குறதே நம்மளுக்கு வேலையாக வச்சுருக்குறோம். பசிலு ரூபிக்ஸ் கியூபு இது என்னது ஃபங்கு. என்ன பங்கெல்லாம் கொடுக்குறீங்க? உங்களுக்கு காசு போடுறது வேஸ்ட்டு தான்டா. ஓகே டாப் என்னடா டாப்பா தம்பி என்னடா ஸ்டக் ஆகுது? என்னடா இப்படி பண்ணுறீங்க? இந்த கேமே ஸ்டக் ஆகுதுங்க. சே இந்த கேமில் பாட்டுல கண்டிப்பாக போட மாட்டேன். ஆனால் இது இங்கே பாருங்கள் சொல்லி வாங்கினா அதுக்குள்ள ஸ்டக் ஆகுது. ரொம்ப ஸ்டக் ஆகுதுங்க இந்த கேமு. ஓகே இதோட நம்ம கேம் பிளேவை முடிச்சுக்கலாம். ஸோ இந்த கேமில் உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருக்கா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருக்கு. ஓகே பாய்.